பிதா வந்து ஒருவரும் சேராத ஒளியில் இருக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இதுதான் பிதாவோட கேரக்டர். இயேசு வந்து பாவியலின் சிநேகிதர். கை தட்டுங்க. இது இவரோட கேரக்டர். ரெண்டு டோட்டல் கான்ட்ராஸ்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. இவர் பாவத்தை பார்க்க சுத்த கண்ணரு, இவர் பாவியலுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன பிளான் பிதா போட்டிருக்காரு? நான் வந்து பரிசுத்தவான்கள் மட்டும் நான் கனெக்ட் பண்றேன், அப்ப பாவியெல்லாம் மிஸ் ஆயிடுவான். அதனால அவங்களுக்கெல்லாம் உங்களை வச்சு அவங்கள ஃபுல்லா உங்க வேலை பரிசுத்தமாக்கி என்கிட்ட அனுப்புறது. கேட்டுட்டுங்க. ரெண்டு வகையான விசுவாசம் பேசியிருக்காங்க. பிதா மேல வைக்கிற விசுவாசம், இயேசு மீது வைக்கிற விசுவாசம். யூதர்களுக்கு எல்லாருக்கும் பிதா மேல விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு வரை இயேசு மேல விசுவாசம் இல்லை. அதனால இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசியாமல் இருக்கிறார்கள். நாமோ அந்த விசுவாசத்தினாலே இளைப்பாறுதலுக்குள். அப்ப அவன் சொல்லுவான், நீ செய்யாம வரியா? நாங்களும் செஞ்சுதான் வரோம். எப்படி செஞ்சீங்க? ஆள் வச்சு செஞ்சோம்யா. நீ நேரடியா சண்டை கொடுத்து வந்தா நாங்க ஆளை வச்சு அடிச்சிட்டோம். பிசாசுகளை எப்படி அடிச்சோம்? ஆளை வச்சு அடிச்சோம். கையை தட்டு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் ஏதோ வந்து மல்லிகையா வரைக்கும் கேமரா வச்சு படம் எடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்லறை தானே, கேமரா வச்சுக்கு வரமாவிடா அப்படி நினைச்சு நினைக்கிறியா? இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்துல கேமரா ஆன்லாண்டா இருக்கு. எப்படி ஆபிரகாம பார்த்தேனோ உன்னை அப்படி பார்க்கிறேன். ஆபிரகாம் எப்படி பாதுகாத்தேனோ உன்னை அப்படி நான் பாதுகாக்கிறேன். ஆபிரகாம் சொன்னதை பரலோகம் பார்த்து கை தட்டுச்சோ, அப்படி நீ பேசுறத பார்த்து பரலோகம் கை தட்டுது. நீ செய்யறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுது. நான் தேவனுக்கு முக்கியமானவன், நான் மதிக்கப்படத்தக்கவன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியம், அதே முக்கியத்துவம் வாய்ந்தவன் நான். இன்றைக்கு ஒரு வேதம் எழுதப்படும் என்றால் அதில் என்னுடைய பெயர். உங்களை வந்து டின்னர் கூப்பிட்டுருக்கேன், ஒரு 15 பேர், அதில் நீங்களும் ஒரு ஆள். டின்னர் கூப்பிடும் போது நீங்க 7:30 மணிக்கு வர்றாரு, 8 மணிக்கு வரீங்க. 8 மணிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டோம். பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஒன்று வாங்கி சாப்பிட்டுன்றோம். இது எப்படி இருக்கு? நாங்கள் முடிச்சிட்டோம், நீ வந்து ஆசீர்வாதத்தையும் நாங்கள் முடிச்சதில் வாங்கிக்க அப்படின்றது. இன்னொன்று சொல்றேன், 7:30 வர நீங்க 8க்கு வரீங்க, நாங்கள் 50 பேர் சாப்பிடாம உட்காந்துருக்கோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நீயும் நானும் வர்ற வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு சாப்பிடாம உட்கார வச்சாயா? ஒருத்தரும் பரலோகத்தில் என்றாங்கள 50 பேரும். நம்மை அல்லாமல் விருந்து நடக்கல. Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Amen. Be happy in the presence of the Lord. I'm very glad to be in God's presence. உங்களை சந்திப்பதிலே, தேவனுடைய வார்த்தையிலே வந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். விசுவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபார்மேஷன், அற்புதங்கள், அடையாளங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களுடைய இருதயத்திலே மாற்றங்கள். எத்தனையோ பேர் வந்து தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வந்து அதாவது ஒவ்வொன்றையும் கேட்கும்போது எவ்வளோ பெரிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை நான் தெரிந்து கொள்ளும் போது அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் பேசுகிறது நீ அடுத்த வரை எத்தனையோ ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் போது கையை தட்டுங்க. இன்னைக்கு நம்ம பேசுறது நாளைக்கு பைபிள் காலேஜில் லெசனாக வச்சு
பல காலேஜில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போகும்போது. ஆமாம், நம்மளுடைய டாக்டரின் நம்மளுடைய டீச்சிங்ஸில் மட்டுமே டாக்டரேட் பண்ணுறவங்களாம் இருக்க போகிறாங்க. ஆமாம், who knows it? அதான் பைபிளில் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும் சுவாமி ஒருவேளை அப்படின்ற மாதிரி, யாருக்கு தெரியும் நாளை காலையில் நம்ம லட்சாதிபதிலாம் கோடீஸ்வரன் ஆகலாம், நாளைக்கு காலையில் திறக்காத கதவுகள் திறக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பேசுறது நாளைக்கு லட்சங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துருவார், அவர் செஞ்சிருவார், வச்சு செஞ்சிருவார். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருக்க வேண்டியான். நீங்கள் நான் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன், சே என்ன காம்பினேஷனு அவள் யோசித்தேன், இது எங்கே எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம். ஆனால் மூணையும் கனெக்ட் பண்ணார் பாருங்க, அங்கே தான் சார் நிற்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கிறேன். உங்களை தாங்க சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், சூப்பராக இருக்கிறேன். ஆமாம், இது உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை கொடுக்குறது. ஆமாம், ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஸ்பிரிட்டு சோர்ந்து இருக்கும்போது தேவன் பேசுகிற பல விஷயங்கள், தேவன் அடுத்த கியரை போட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும். அதை உங்கள் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணி அப்புறம் பேசணும். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்பிரிட்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா முதல் கியர்லேயே உங்கள்கிட்ட பேசிடுவார். அது என்னென்னா, நான் நல்லா இருக்கிறேன். பல நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக எதுவுமே இல்லைடா அப்படின்னு சில நேரம் இருப்பேன் தெரியுமா. அந்த மாதிரி நேரத்தை யதார்த்தோட கண்ணாடி பக்கம் போனோன்னா, ச்சே அழகான முகத்தை கொடுத்துருக்காரா, அழகான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, சூப்பராக நம்ம ஆசீர்வச்சிருக்காருன்னு அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா செய்யும், உங்களை நீ ஒன்றும் இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இல்லை டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாபை கொடுத்துருக்காரு, எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காரு, சே நல்ல ஒரு இடத்த, எதுவுமே இல்லை சில நேரம் ஃபேனை போட்டு படுத்துட்டு பாருங்க, சே சூப்பராக காற்று இல்லை, அந்த ஒரு விஷயம் உங்களை தூக்கிடும். ஆமாங்க, இது எல்லாமே உங்களை தேவனுக்கு நிறைய கொண்டு செல்வது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற சகல நன்மையான காரியங்களும் உங்களை கடவுளுக்கு நான் தூக்கிட்டு போயிடும். நீங்கள் அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பீங்க. ஆமாம், சில எதுவுமே பிரச்சனை, எதுவுமே செட் ஆகுது. ஃபேனை போட்டு படுக்கும்போது எவ்வளோ சூப்பராக ஒரு கட்டில் கொடுத்தாரு கர்த்தர், எவ்வளோ அழகாக ஒரு ஃபேனு, ஒரு ஏசி, எப்படி உட்காந்துருக்குறோம். சார் கவலைப்படுற கூட ஏசி ரூமில் உட்காந்து கவலைப்படுறான்டா, அந்தளவுக்கு தேவை. லெட்ஸ் கம் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். விசுவாசத்தை பற்றி மறுபடியும் பார்க்கும்போது இன்னைக்கு கூட நேற்று கூட பார்த்தேன். அவர் விசுவாசத்தினாலே செங்கடலை கடந்து போனார்கள், உலர்ந்த தரையை கடந்து போனார்கள். கர்த்தர் சொன்னார், அவர்கள் செங்கடலுக்கு விலகி போகவில்லை, செங்கடலை கடந்து போனார்கள். பிரச்சனைக்கு விலகி போகும்படி கர்த்தர் மேலே வைக்கல, பிரச்சனையை கடந்து போகும்படி தான் கர்த்தர் மேலே வச்சுக்கிறார். ஆமாம். அப்போ பிரச்சனையை கடந்து போகிறது அப்படின்னு உங்கள் மனசில் என்ன வருது, பிரச்சனை கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கணும். இல்லை அங்கே தான் தப்புறீங்க. கடந்து போவது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசில் என்ன நினைச்சு சொல்கிறாரு, நீங்கள் மனசில் கடந்து போகணுமா சார் அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா உலர்ந்த தரையை, எப்படி கடலை கடக்கிறனால சகதி கூட இருக்காதான். அவர் சொல்கிறாரு, அங்கே சகதி கூட இருக்காது, காலில் ஒற்றை ஈரம் கூட இருக்காது, தரை கூட கிடையாது, உலர்ந்த தரையை கடந்து போவது போல அவர்கள் செங்கடலை தாரோட கடந்த மாதிரி கடந்திருக்கிறாங்க. தரையில ஈரமே இல்லையா சார், கையை தட்டுங்க சார், சார் ஈரமே இல்லையா சார், தரையில ஈரமே இல்லையா, உலர்ந்த தரையை கடந்து போவது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் நம்ம கூட இருந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் கடந்து போகலாம். ஏன்னா அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது அது பிரச்சனை மாதிரியே இருக்காது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, ஆக புரியுதா உங்களுக்கு? ஸோ பிரச்சனையை நீ கடந்து போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா எப்படி கடந்து போகணும் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் தைரியமாக அவர் கூட இருந்தாருன்னா நீங்கள் நரகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் கூட இருந்தாருன்னா எப்படி நரகத்துக்கே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அவர் கூட இருக்கார் சார். நீங்கள் எப்போவுமே நரகத்தை பெருசா, சோதனையை பெருசா, பாவத்தை பெருசா இப்படியே பார்த்துட்டோம். ஆனால் இயேசுவை பெருசாக பார்க்கல பாருங்க, அங்கே தானே மிஸ்டேக் பண்ணிட்டோம். அவர் கூட இருந்தாருன்னா செங்கடலை கூட உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போயிடும்.
அப்போ நமக்கு உலகத்தானுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவனுக்கு வந்து அதே பிரச்சனை தான் நமக்கு வரும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஹாயாக கடந்துட்டு போயிடுவோம். அவன் வந்துட்டு கடக்க முயற்சி செய்து செத்துடுவான். உனக்கு வந்து கடன் பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு, ஆனால் அவன் செத்துட்டான். நீ உசுரோடு இருக்கிற காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமாம். உனக்கு வந்து வியாதி அவனுக்கு வந்திருக்கான், அவனுக்கு வந்து வியாதி உனக்கு வந்திருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு அவன் செத்துருவான், ஆனால் நீ உயிரோடு இருக்க. ஒரு மாதிரி கர்த்தர் என்கிட்ட கேட்டார், செங்கடல் எல்லாருக்கும் திறக்கல ஆண்டவரே, இந்த வியாதியில் சோமான எவனுமே இல்லையே. சிலருக்கு ஜெபிக்கும் போது என் மைண்டுக்கு வரும், இது வரைக்கும் எவனுமே சோமான எவனுமே இல்லை. ஆமாம், எவனுமே இல்லை. இவன் சோமாவான் அப்படின்னா இல்லை, அவங்களாம் சோமால, எல்லாரும் சோமான. அதுக்கு பேர் அற்புதமே கிடையாதா? ஒரு நாள் கேட்டார், செங்கடல் எல்லாருக்குமா திறந்துச்சு? எத்தனை லட்சம் பேர் அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் கூட செங்கடல் திறக்கல, அம்புட்டு படகுல தான் போச்சுங்க. ஆனால் என் ஜனங்களுக்கு அது திறந்துச்சு. ஐயா, நல்லா நல்லா நல்லா. This is the word. ஆமென் 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 ஆமென். ஸோ செங்கடலை கிராஸ் பண்ணுறதுன்றது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நத்திங் when God is with you. ஆமாம், செங்கடலே கூட நீ கடந்து போயிடலாம். தேவன் கூட இருந்தாருன்னா நரகத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமென். சாது சுந்தர் சிங் சொன்ன மாதிரி, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, அதுக்காக நான் உங்களை நேசிக்கலை, நான் நரகத்துக்கு கூட போக தயார். இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளை பரலோகத்துக்காண்டி கும்பிடுறாங்க, மனம் திரும்பு நரகம் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் இயேசு பண்ண இந்த பிரசங்கத்திலையும் மனம் திரும்புகள் நரகம் சமீபமாக இருக்குன்னே பிரசங்கம் பண்ணல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணார். ஆமென். புரியுதா? அப்போ பிரசங்கமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் பிளெஸிங்கை வச்சு தான் பிரசங்கம் பண்ணார். என் பின்னாக வா, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். எப்படி கொடுத்தாரு செய்தி? நரகத்துக்கு போகிற என் பின்னாடி வாடா, உன்னை வச்சு செய்ய போகிறான் என வாடான்னு கூப்பிட்டாரு. என் பின்னாடி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறோன்னு ஆக்குவேன். தேவன் எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறவர். இவன் யாரு சார் நீங்கள் எப்படி பிரசங்கம்னு சொல்லி கொடுக்குறதுக்கு? அவர் பைபிள் காலேஜ் பிரின்சிபலா? கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டையில் கொட்டி, ஹூ ஆர் யூ? அதே கொஸ்டின். ஆர் யூ த பிரின்சிபல் ஆஃப் மை பைபிள் காலேஜ்? இல்லை எனக்கு வந்து ஆர் யூ த டீச்சர்? You may give your suggestion, but you are not in the position to order to me what should I preach. புரியுதா? புரியுதா? அந்த இடத்துல நில்லுங்க, அந்த இடத்துல நில்லுங்க. ஸோ ஆகவே நீங்களாக தான் இருக்கணும். லியோனோ டிராவன்ஹில் அவர் எழுதின எழுப்புதல் தாமதிப்பதுன்னு ஒரு புக்கு, அதில் தீர்க்கதரிசியில் எங்கேன்னு ஒரு பக்கம். அந்த பக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்பாக அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ், ஸ்டான்லி, லயனல், சம்படி, தேர்ட் பர்சன், ஒருத்தர் 3 பேரும் சேர்ந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்றுருக்கு. ஒரு ப்ராஃபட் எப்படி இருக்கணும்னு அந்த புக்கு 100 தடவை படிச்சிருக்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஃபியூச்சரில் இதில் எழுதப்பட்ட வரிகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் எடுத்து வாசிக்கிறேன், வா, ஒரு ப்ராஃபட்னா யாருன்னு எழுதியிருக்கிறாரு. அவன் முற்றிலும் முரண்பட்டவன். கைப்பற்றுங்க. அவன் 100% தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாகவும் 100% மனுஷனால் அங்கீகரிக்கப்படாதவனாகவும் இருப்பான். அவன் மன்னிக்கப்பட முடியாத அளவு முற்றிலும் முரண்பாடானவனா. கையை தட்டு. மக்களால் அவனை மன்னிக்கவே முடியாதா? நல்லா என்ஜாய் பண்ணு, எவ்ரிடே என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சந்தோஷமா. எப்படி இருக்கு சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கும்முன்னு இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? கும்முன்னு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, அப்படியே போய் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் பாசையில் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுங்கள், கும்முன்னு இருக்கு சார். அந்த மார்டினல் ஸ்டடி சொல்ல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதான். எப்படி இருக்கீங்க? அவர் இருக்கிற பிரகாரமே இருக்கிறேன், அவர் இருக்க மாதிரி இங்கே இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவர் இருக்க மாதிரியே இருக்கிறேன், அவர் இருக்கிற பிரகாரமே நானும் இருக்கிறேன். எப்படி ஸ்டேட்மெண்ட்? டெய்லி சொல்லுங்க, அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிறேன். அவர் இருந்த பிரகாரம் அல்ல, அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன். அவர் இருந்த பிரகாரம்னா எருசலேம் நகர வீதிகளில் நடந்து கொண்டிருந்த மாம்சத்தில் இருந்த இயேசு. இருக்கிற பிரகாரம் உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன். கையெழுத்து. நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கோடி ரூபா இது விழுந்துருச்சு சார். என்ன விழுந்துருச்சு? ஒரு அமௌண்ட் உங்களுக்கு விழுந்துருச்சு லாட்டில். சரியா? நேராக வீட்டுக்கு வரீங்க,
வந்தோன்னு உங்கள் பிள்ளை ஓடி வரான், பின்னாடி ஒய்ஃப் வரேன், என்னங்க என்ன ஆள் பிரைட்டாக இருக்கீங்க, ஓடி வந்து எப்படி என்ன செய்வீங்க? அப்படியே வந்தோடனே பிள்ளைய ஒரு தூக்கி எம்ஜிஆர் ஸ்டைல் அப்படி ஒரு சுற்றிட மாட்டீங்க, ஜல்லுன்னு சுற்றிட்டு அப்படின்னு அது வரைக்கும் இல்லாத ரொமான்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா என்ன சொல்ல போறீங்க, 2 கோடி ரூபா விழுந்துருக்குடி, அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படித்தான் வாரம் செய்தியை பாஸ்டர் கொடுக்கணும். 2 கோடி ரூபா விழுந்தது வந்து அப்படி கொடுக்க முடியுமா? 2 கோடி ரூபா விழுந்துருச்சுன்னு ஓம் பாவம், ஏன் பாவம், உங்க அப்பா பாவம், பிள்ளை பாவம், பேரன் பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாரு. டான்ஸை போட்டு சொல்ல வேணாமா? என்ன செய்தி சொல்ல போற போது அதை சொல்லு. என்னடா செய்தி சொல்ல போற? வந்து சுவிசேஷம். அப்புறம் மண்டை எப்படி இருக்கு உனக்கு? சுவிசேஷம் சொல்ல போற? சரிடா சரி, நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை தொட்டுட்டான்னு வச்சுக்காங்களே வேகமா பெருகிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகிட்டே இருப்பேன், விட்டா பெருகிட்டே இருப்பேன், தொட்டா வேகமா பெருகிட்டே இருப்பேன். அதுதான் உங்களுடைய என்ன சொல்ற நேச்சர் ஆஃப் த ரா மெட்டீரியல். உங்களோட நேச்சர் என்னன்னா, உங்களுடைய இயல்பு உங்களை உருவாக்கும் போது உங்களை எப்படி படைச்சாரு, மூட்டை பூச்சி மாதிரி அதை நசுக்கி விட்டா அது பாட்டு பெருகிற மாதிரி உங்களை விட்டுட்டா நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை தொட்டுட்டா அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவு பெருகினார்கள் அது எனக்கு தெரியாது. அவன் எவ்வளவா ஒடுக்குறானோ அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல ஒடுக்குனா நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல பெறுவீங்க. அவன் டாப் கியர்ல ஒடுக்குனா ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிருங்க. ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆக முடியுமா? ஒரு நாள்ல நேஷனல் ஃபிகர் ஆனவங்க இருக்கிறாங்க. கிராஸ் வித் தி ஸ்விட்ச் பிளேட் புக்கை போய் படிங்க, அது அந்த ஆத்தரை பத்தி படிங்க. அவர் ஒரே நாள் நேஷனல் ஃபிகர் ஆனார். ஓவர் நைட் சார், ஒரு நாள்ல அத்தனை நியூஸ் பேப்பர் அவர் படத்தை போட்டாங்க. ஒரு கிராமத்துல சாதாரண 100 பேரை வச்சு 50 பேரை வச்சு சர்ச்சை நடத்திட்டு இருந்தவர். கர்த்தர் சொன்னாரா, நீ போ, இந்த கிரிமினல்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்கள போய் நீ பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே கர்த்தர் எனக்கு பாரத்தை கொடுக்குறாரு, நான் போகணுன்னு எல்லாரும் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த கிரிமினல்ஸுக்கு ஏதோ ஜோம் பண்ண போறாரு. இவர் போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஆவியானவர் சொன்னாராம், வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா நீ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னான். டக்குன்னு இவர் என்ன செஞ்சுட்டாரு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டார். பேசணும் அவங்க பெரிய கிரிமினல்ஸ் 3 பேர் பேசி இவர் உள்ள நுழைஞ்சோன்னா போலீஸ்லாம் தரத்தது இவரா தீவிரவாதின்னு பிடிக்க ஒரு 200 போட்டோகிராஃபர் உட்காந்து அப்படியே இவர் பக்கத்து சக்க 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 சக்கன்னு அடிச்சு அத்தனை பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டாங்க. யார் இவர், எதற்காக அந்த 3 பேருக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க சர்ச் மக்களுக்குலாம் நியூஸ் பேப்பர் என்ன நம்ம பாஸ் இந்த கதியை பண்ணிட்டாரு, அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்ட்டு எல்லா நியூஸ் பேப்பரில் எல்லா மந்த்லி வீக்லி மேகசின் டெய்லி மேகசின் எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டார், கும்முன்னு வந்துட்டார். எதுக்காக இவர் சப்போர்ட் பண்ணுகிறார்? எதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. 2000 வருஷங்களுக்கு முன்பா அப்படின்னு தொடங்கி காஸ்பலை கொடுத்துட்டான். ஒரே நாள நேஷனல் ஃபிகர் ஆயிட்டார். டேவிட் வில்கர்சன் ஐ திங்க் அப்படின்றக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவாரு. பக்கத்தில் சந்தோஷம் முகத்தை பசிரி சொல்லுங்க. ஒரு ஓவர் நைட்ல உங்களை பெரிய ஆளாகிறாரு. என்ன சார் நீங்க என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஃப்ரீயா இருக்கணும்ன்ற காண்டி தான் உங்களை விட்டு வச்சிருக்கிறாரு. என்கிட்ட பலமுறை சொல்லுவார், ஜஸ்டினே நீ ரொம்ப சுதந்திரவாளி, நீ ஃப்ரீயா இருக்குன்னு விரும்புறவன். ஆமா, அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்ச நாள் நீ ஃப்ரீயா இருந்துக்க, உனக்கு இன்னும் பொறுப்புலாம் கூடி நீ கரெக்ட் இன்னும் கரெக்ட் அப்படின்னும் போது இன்னைக்கு நைட்டு உங்களை தூக்கிடுவாரு. ஆனால் நாளை காலை நிம்மதியாக டீ கூட குடிக்க முடியாது. அதனால விட்டு வச்சிருக்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்க, அவருடைய முகத்தை பாருங்க, தரிசிங்க அவர் நிறைய விஷயம். ஸோ கடைசி இந்த வார்த்தை முடிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை. எவ்வளோ பேர் நல்ல ப்ரெசன்ஸில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இது வரைக்கும் விசுவாசத்தை பற்றி நிறையா படித்தோம். மகா பரிசுத்தமான விசுவாசம்னு ஒரு விசுவாசம் இருக்குது. அதுதான் நான் கன்க்ளூஷனாக முடிக்கிறேன். ஆபிரகாமோட விசுவாசத்துக்கு மேலே, ஈசாக்கு விசுவாசத்துக்கு மேலே, அடுத்து யாக்கோபு, யோசேப்பு, சிம்சோன், அவன் இவன் விசுவாசத்துக்கெல்லாம் மேலே மகா பரிசுத்தமான விசுவாசம்னு ஒன்று வச்சிருக்கிறார். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் விசுவாசத்தை சர்வைவலுக்காக தான் மேக்சிமம் பயன்படுத்தினாங்க, வாழ்வதற்கு, ஆசீர்வாதத்திற்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆனால் த கான்செப்ட் ஆஃப் த பைபிள், த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பைபிள்,
the promise, the faith on the promise, on the promise of God. அதுதான் the most holy faith. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். The center point of the Bible, the promise of God. அதாவது the promise. பைபிள்ல ப்ராமிசஸ் நிறைய இருக்கு, ஆனா the promiseன்னு ஒண்ணு தான் இருக்கு. அந்த ப்ராமிஸ் மேல வைக்கிற விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. கையை தட்டுங்க. அந்த விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கார். யூதா 1:20 வாசிப்போம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், கோடு போட வேண்டிய வார்த்தை, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, build up yourself, establish yourself. அதன் மீது உறுதிப்படுத்திக் கொண்டு. எதன் மீது? மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மீது. என் அன்புக்குரியவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கார் தருவார், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வீடு தருவார், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த பிசினஸ் ஓகே பண்ணுவார். இதுக்கு பேரெல்லாம் விசுவாசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுக்கெல்லாம் மேல, அதுக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். கைரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு build up yourself on the most holy faith. உறுதிப்படுத்திக் கொண்டு, அடுத்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த அத்தனை சபைகளும் இதை கற்றுக்கொண்டால் ஜெபம்னா என்னன்ற தெரிஞ்சுக்குவாங்க. ஜெபம் என்பது ஒரு தனி பேக்கேஜ் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்பது தனி பேக்கேஜ் கிடையாது. இந்த இடத்துல அழகா யூதா எழுதுறாரு, சூப்பரான ஒரு மேட்ரு. அன்புக்குரியவர்கள், நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மேல், த ஃபெய்த். பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் பல இடத்துல த ஃபெய்த் அப்படின்னா அந்த ஒரு விசுவாசம், ஆபிரகாம் பிள்ளைக்காக விசுவாசித்தான், ஈசாக்கு தன் மனைவிக்காக விசுவாசித்தான், யாக்கோபு தன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசித்தான், யோசேப்பு கனவு நிறைவேற வேண்டும் என்று விசுவாசித்தான். இவங்க எல்லாம் வேற விஷயத்துக்கு விசுவாசத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதோ மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசம் சிலுவையில், அதுதான் நான் பேசுறேன், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு சிலுவையிலே இதையெல்லாம் செய்து முடித்தார். அது அந்த குறிப்பிட்ட விசுவாசம். அதுக்கு பிறகு த ப்ராமிஸ் பின்னாடி பேசுறேன். இப்ப நான் ஜெபத்தை பத்தி பேசுறதுனால சொல்லிட்டு போறேன். இந்த ஜெபம் பண்ண போறவன் ஒரு நிமிஷம் இங்க வா, அவசரமா போகாத, வேகமா பாய் கிடைச்சிருச்சு அல்லது தனியா ஜெபிக்கிற ரூம் சாவி கிடைச்சிருச்சு, பாஸ்டர் சாவியை கொடுத்துட்டாரு ஓடாத, இங்க வா, நாங்களாம் சாவி வாங்கி ஜெபிச்சவங்க, இங்க வா. ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களை அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள்ளே, சிலுவையில இயேசு முடித்ததுக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, எதையெல்லாம் இயேசு முடிச்சிருக்கிறாரு, எதையெல்லாம் நான் அழுது வாங்க வேண்டியதில்லை, எதெல்லாம் நான் கதறி வாங்க வேண்டியதில்லை, எதெல்லாம் உருண்டு வாங்க வேண்டியதில்லை, எனக்காக எதையெல்லாம் இயேசு செஞ்சு முடித்தார் என்ற அந்த விசுவாசத்தில் உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். இப்ப என்ன, நான் ஜெபிக்க போற தப்பு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஜெபிக்க போறான், அதைத்தான் தப்புன்றேன். ஜெபிக்க போறோம் எதுக்கு? கதற போறோம் எதுக்கு? உருள போறோம் எதுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு பத்தியா, அதோட இணைக்கப்பட்டதா இருக்கணும். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. மகா பரிசுத்தமான விசுவாசம், அதுதான் இயேசு சிலுவையிலே எனக்காக என்ன செய்து. கையத்தட்டு. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, 2 விதமான விசுவாசம் உண்டு. 2 kinds of faith. ஒன்று சர்வைவல் காக விசுவாசிப்பது. சாமியை கும்பிட்டா என் குடும்பத்தில் நல்ல பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும், வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கணும் பிள்ளைக்கு, அப்புறம் பொண்ணு கிடைக்கணும், அப்புறம் பொண்ணுக்காக ஜெபிச்சவன் பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை, அடுத்து பொண்ணே ஒரு பிரச்சனை, மருமகளுக்கு ஒரு ஜெபம், அடுத்து பேரன், இப்படி விசுவாசத்தை ஃபுல்லாக இப்படியே அந்த பை ப்ராடக்ட்டுக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சர்வைவல் ஃபெய்த். இன்னொன்று இருக்கு, த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ஓகே, தட் இஸ் வாட் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பைபிள். கைத்தட்டுங்க.
தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப தம்பி இந்த ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனசு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையே பரலோக வாழ்க்கை. ஆமாம், நான் வந்து சார், நான் வந்து என் ஊழியத்துக்கு விசுவாசிக்கிறேன் சார், என் பிள்ளைக்கு விசுவாசிக்கிறேன் சார், எங்கள் அண்ணனுக்கு விசுவாசிக்கிறேன் சார். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெய்த்து. ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெய்த். ஏன்னா அந்த ஃபெய்த்துக்குள்ளே நீங்கள் கேட்ட எல்லா மேட்டரும் உள்ள இருக்கு. ராஜா சொன்னாராம், எனக்கு பிள்ளையே இல்லை, நாளை காலையில் அரண்மனையை திறந்து வைக்கிறேன், எவவே வந்து எதை தொடுறியோ அதெல்லாம் அவனுக்கு சொந்தம்ட்டாரான். ஒரு 8 மணிக்கு கதவை திறக்கிறேன்ட்டாங்க. இவங்க காலையில் 3 மணிக்கு குடத்தை போட்ட மாதிரி வந்து நின்ட்டாங்க வரிசையில். 8 மணிக்கு திறந்துருக்காங்க. திறந்தோன்னா ஒருத்தன் ஓடி வந்து சிங்காசனத்தை தொடுறான், ஒருத்தன் கிரீடத்தை தொடுறான், ஒருத்தன் ராஜா போட்ட செருப்பை தொடுறான், எல்லாமே தங்கம் அது இதுன்னு, ஒருத்தன் கஜானாவை தொடுறான், ஒருத்தன் வந்து ஸ்டிக்கை தொடுறான். அந்த அரண்மனை அவருக்கு நாடு ஃபுல்லாக இருக்குது, அது வேறு விஷயம். அந்த அரண்மனையில் எதுக்கு எடுத்துக்கிட்டான், ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கிட்டான். ஒரு சின்ன பையன் வந்தான், நான் கூட்டத்துக்குள்ள எல்லாமே பெரிய அளவு மீது தள்ளி போட்டு போயிட்டான். என்னடா செய்யன்னு பார்த்தவன் நேராக ராஜா வந்தான், ராஜா போய் கட்டி பிடிச்சிட்டான். ராஜா பார்த்துட்டே என்னடா நீங்கள் தான் எனக்கு வேணும்ண்ணா, அடுத்து இவன் தான் எனக்கு அடுத்த மன்னன்ட்டான் ராஜா, எனக்கு அடுத்த அரசனாக அவனை முடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இவங்க எல்லாமே எதை தொட்டாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதை தொட்டாங்க. நம்ம நேராக போய் அவரை தொட்டோம். That's what the most holy faith. We crucified Jesus Christ. The gospel is the most holy faith. Believing on the gospel is the most holy faith. இயேசு சிலுவையிலே முடித்ததை விசுவாசிப்பதே மகா பரிசுத்தமான விசுவாசம். கரங்களை தட்டி அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்கவே இணைக்கப்படுவார்களாக இந்த நிலையிலே. That is called the promise, the promise. அதுக்கு தான் ப்ளூரல்ல வராம சிங்குலர்ல வரும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் அடையாமல் போனார்கள். அது என்ன அந்த வாக்குத்தத்தம்? சிங்குலர்ல வருது. அதுதான் தி காஸ்பல். உனக்காகவும் எனக்காகவும் நீயும் நானும் உசுரை கொடுத்து செய்து முடிக்க வேண்டியது, உன்னை சொந்த குமாரனை தகன பலியாய் கொடுத்து கூட பெற முடியாததை, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு சிமனர் தானா என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே கையத்தட்டு. இத மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். நம்ம எல்லாரும் இந்த ஃபெய்த்தில் தான் கனெக்ட் ஆகணும். ஃபெய்த் டீச்சிங் ஒன்று இவன் வந்து கன்ஃபஸ் பண்றதையும் எப்படி வந்து பணக்காரனாகிறது என்கிற ஒரு சாதாரண விஷயத்தில் இருக்கிறான். ஆனால் மேலான இடத்துக்கு பைபிள் நம்மளை கூப்பிடுது. த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ராஜாவை தொட்டவனுக்கு எல்லாமே சொந்தம், நாடே சொந்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால இதுக்கு பேர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ஆமென். இதைத்தான் நமக்குன்னு வச்சாராம். ஆபிரகாமுக்கு அது, ஈசாக்கு இது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் உள்ள வச்சிருந்தானே, ஜஸ்டினுக்கு இது. எபிரேயர் 11:40 வாசிப்போம். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு, முந்தின வசனம் கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தம் நல்ல இதான வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, சிங்குலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எது வாக்குத்தத்தம்? The one and only promise, the center point of the Bible, the gospel of the Bible, the gospel to the world, the first promise in the Bible. அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் தான், அங்க இருந்துதான் இயேசுவின் செய்ய போற சிலுவை மரணத்தில் அவர் முடிக்க போகிற காரியத்தை பிராமிஸ் பண்றார் பிதாவாகிய தேவன். கையை தட்டு. The promise. அவர் தலையை நசுக்குவார். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? தோத்து போனவன் யாரு? ஆதாம்.
இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம் ஜெயிப்பான்னு சொல்லல, என் பிள்ளை தோத்துட்டாங்கடா பரவாயில்லடா, அவரும் அப்படி வராரு. அப்ப நான் தோத்து போனா எனக்கு பதிலா சண்டை போட போறது யார்? அவரு. கர்த்தர் சொன்னாரு, இவன் இல்ல, இவர் உன் தலையை நசுக்க மாட்டான், ஆனா இவனுக்கு பதிலா அவர் உன் தலையை நசுக்கும். அதுதான் காஸ்பல், அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். நீ நசுக்க வேண்டியதல்ல, அவர் நசுக்குகிறார். நீ சண்டை போட வேண்டியதில்லை, அவர் சண்டை போடுகிறார். நீ போரிட வேண்டியதில்லை, அவர் போரிடுகிறார். உன் சாபங்களை ஏற்றுக்கொண்டு உன் அக்கிரமங்களை சுமந்தார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருடைய சொந்த குமாரன் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இதுதான் the promise. அத்தனையும் இலவசம், முற்றிலும் இலவசம். நீங்கள் ஒன்று கூட செய்யவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்காகத்தான் சொந்த பிள்ளைகள் செஞ்சாரு. சிலுவையில் வச்சு செஞ்சார். நாம் போட வேண்டிய சண்டை, நாம் மேற்கொள்ள வேண்டிய பிசாசு, நாம் மிதிக்க வேண்டிய தலை என் பெயருக்கு அவர் செய்து முடித்தார். கிரயமாக அவர் குதிங்கால் நசுக்கப்பட்டது. என் அருமையான தேவ பிள்ளையே, அதுதான் காஸ்பல். எங்க வீழ்ச்சி வந்ததோ அங்கேயே காஸ்பல் வந்துருச்சு. கையெழுத்து. எங்கே தோல்வி வந்ததோ அங்கேயே வாக்குத்தத்தம் வந்தது. அந்த ஒரு வாக்குத்தத்தத்துல தான் பைபிளே சுத்துது, சுத்துது. கையை தட்டு. பைபிளே சுத்துது. இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வந்தது. அவர் உன் தலையை நசுக்குவார். அதான் அதுக்குள்ள எப்படி நசுக்குவார், என்ன நசுக்குவார், நசுக்கின பிறகு நீ எப்படி இருப்ப, உனக்காண்டி எப்படி ஒரு நகரம் கட்டப்படும், எப்படி வாழ்ற, இந்த லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் அவர் உன் தலையை நசுக்குவார் ஒரே வாக்குத்தத்தத்தில் வந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி தான் பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆதியா 3:15 வாசிங்க. அப்புறம் ரோமர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். கையை தட்டுங்க. the first promise. எல்லாம் சொல்லுங்க. என்ன எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா, எவன் சொல் பண்ணி பிசாசு மைண்டில் வச்சுக்கோங்க. பக்கத்து இருக்கிற ஏற்றுக்கிறேன்னு விட்டுருங்க. அவன் பாவம் உதிரி. நமக்கு ஒரே ஒரு எதிரி, அவன் பேர் பிசாசு. சொல்லுங்க, பிசாசு தான் எங்களுக்கு எதிரி, நீ எல்லாம் எங்களுக்கு உதிரி. ஆமாம். அப்போ சொல்லுங்க, அவன் என்ன தொட்டா அவன் தலையை தேவன் நசுக்குவார். கைத்தட்டுங்க அவர். ஆமாம், செல்ல பிள்ளைங்க. நம்ம எப்படி சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா, நீங்கள் நசுக்கலையாம் டேய் அப்படின்னா அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்துடுவார் அவன் நாட்டிக்க, எங்கள் அப்பா கூட்டுறன்ற மாதிரி எங்கள் அப்பா வந்து தலையை நசுட்டு போயிட்டார். என்ன சொல்லுவாருன்னா, அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 4 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், நல்லா பாருங்க, நல்லா கவனிக்கணும். அல்வாவை விட்டு விட்டு சாப்பிடணும். ஆமா, கட் பண்ணி சாப்பிடணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு? ஹலோ சார், வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து, அவர் தான் ப்ராமிஸ். ப்ராமிஸ் யாரு? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இவங்க ஃபுல்லாக வேற குரூப்பு. நான் 2 வகையான விசுவாசம் சொன்னேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதான் 2 வகையான விசுவாசம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மை தேவன் மீது இருக்கிற யூதர்கள் எல்லோரும் தேவன் மீது விசுவாசமாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் மீது விசுவாசமாக இருக்கிறார்கள். நான் இப்படி இருந்தால் தேவனுக்கு எனக்கு ஒன்றை தருவார், தேவன் எனக்கு ஒன்றை தருவார், நான் இப்படிலாம் வாழ்ந்தா தேவன் எனக்கு ஒன்று தருவார். அப்படி உபாகமம் இருக்குல்ல, யாத்திராமம் இருக்குல்ல, இதெல்லாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். அதைத்தான் இயேசு சொன்னாரு, டே நீ தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற நல்லது, ஏன் மேலே விசுவாசம் இரு. அப்போ உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறேன்னா என்ன? இதெல்லாம் செஞ்சாதானே அவர் உனக்கு தருவார். அது தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் நீ செய்யாட்டினா கூட உனக்காண்டி நான் செஞ்சு உனக்கு தருவேன், இது ஏன் மேலே இருக்கிற விசுவாசம். இது முற்றிலும் வித்தியாசமான விசுவாசம். இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. அதெல்லாம் தெளிவாக சொல்றாரு. யோவான் 14:1 சொல்றாரு, தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அது என்ன சார், 2 பேரும் ஒன்று தானே சார்? இல்லை சார், 2 பேருடைய டோட்டல் பர்சனாலிட்டியே வேற சார். அவர்கிட்ட நீங்க செஞ்சா என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். இவற்றை வந்தாலே அவற்றிலிருந்து நீ செஞ்சு வாங்குறத இவர் உனக்காக செஞ்சு வாங்கி தர்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான் நான் சொல்ற. புரியுதா?
இவற்றை வரும்போது நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு, அப்ப இயேசு மீது வைக்கிற விசுவாசம் உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள வைக்குது. ஓகே ஓகே. அப்ப பிதாட்ட போகும்போது நான் இப்படி சொல்றேன், பிதா வந்து ஒருவரும் சேராத ஒளியில் இருக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இதுதான் பிதாவோட கேரக்டர். இயேசு வந்து பாவியலின் சிநேகிதர். கை தட்டுங்க. இது இவரோட கேரக்டர். ரெண்டு டோட்டல் கான்ட்ராஸ்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. இவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், இவர் பாவியலுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன பிளான பிதா போட்டிருக்காரு, நான் வந்து பரிசுத்தவான்கள் மட்டும் நான் கனெக்ட் பண்றேன், அப்ப பாவியெல்லாம் மிஸ் ஆயிடுவான். அதனால அவங்களுக்கெல்லாம் உங்களை வச்சு அவங்கள ஃபுல்லா உங்க வேலை பரிசுத்தமாக்கி என்கிட்ட அனுப்புறது. கை தட்டுங்க. நீங்க ஃபுல்லா பாவியெல்லாம் ஃபுல்லா ரீச் பண்ணுங்க. அவன் நீங்க தொட்ட உடனே பரிசுத்தமாகறான் சிலுவை ரத்தத்துல, அவனை அப்படியே என்கிட்ட அனுப்பிடுங்க. அதே சொன்ன, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போவான், நானே வழி நானே சத்தியம். வழி எதுக்கு வழி? பிதாவின் இடத்தில் போவதற்கு. அப்ப கிறிஸ்து உடைய வேலையை சின்னர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதா, பிதாவோட வேலை ஃபுல்லா செயின்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது. அப்ப இயேசு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச உடனே செயின்ட் ஆகுறான். செயின்ட் ஃபெயிண்ட் ஆயிடுறான், அவரோட அன்புல ஃபெயிண்ட் ஆகி அப்படியே செயின்ட் ஆயிடுறான். அப்புறம் நேரா பிதாட்ட போய் ஆமா ஜாயிண்ட் ஆயிடுறான். நல்லா இருக்கு. ஃபெயிண்ட், அடுத்து செயின்ட், ஜாயிண்ட். இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே ஓகே. இப்ப இதுதான் டோட்டல் கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். பிதாவின் இடத்துல வைக்கும் விசுவாசம் வேறு, இயேசு இடத்துல வைக்கும் விசுவாசம் வேறு. பிதாவின் இடத்துல வைக்கிற விசுவாசம், இயேசு இடத்துல வைக்கிற மகா பிரஸ்தமான விசுவாசம் என்னவென்றால், பிதா எனக்காக சொந்த குமாரனை அனுப்பினாரு என்று சொல்லி பிதாவுடைய மிகப்பெரிய கிரயத்தையும் குமாரனுடைய கிரயத்தின் அடிப்படையில் நான் பிதாவின் இடத்துல வருகிறேன் என்பதுதான் அந்த இந்த பேக்கேஜுக்கு பேர் காஸ்பல். இந்த பேக்கேஜுக்கு பேர் க்ரூசிஃபைடு ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப வாக்குத்தத்தம் சொன்னார்ல, அதுக்கு பேர் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க. அவரும் தலையை நசுக்குவார் என்பது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஏன் சிலுவையில் அறையப்பட்ட? சிலுவையில் தான் தலையை நசுக்கிறார். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இதுதான் சுவிசேஷம். அப்ப நம்ம ஃபெய்த் ஃபுல்லா எங்க தான் கனெக்ட் ஆயிருக்கணும்? சுவிசேஷம். கையை தட்டு. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் மகா பரிசுத்தமானவர்கள். என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. கையத்தட்டு. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் கண்டு. ஆமென். ஒரு ஆள் செய்தியை கேட்க கேட்க உங்களுக்கு பிதா மேல லவ் கூடுதுன்னா அவன் ஒரு ப்ராஃபட். செய்தியை கேட்க கேட்க நீ அப்படியே வந்து பின்வாங்குறேன்னு வச்சுக்க, ரிவர்ஸ் கியர் போட்டு, அப்படின்னா அந்த ஆளுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, நான் இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல. நம்பர் 1 மகாபரிசுத்தமான விசுவாசம் இல்லையா? 2 வகையான விசுவாசம் பேசியிருக்கிறேன். பிதா மேல வைக்கிற விசுவாசம், இயேசு மீது வைக்கிற விசுவாசம். யூதர்களுக்கு எல்லாருக்கும் பிதா மேல விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு வரை இயேசு மேல விசுவாசம் இல்லை. அதனால இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசியாமல் இருக்கிறார்கள். நாமோ அந்த விசுவாசத்தினாலே இளைப்பாறுதலுக்குள்ளே. அப்ப அவன் சொல்லுவான், நீ செய்யாம வரியா? நாங்களும் செஞ்சுதான் வரோம். எப்படி செஞ்சு வரீங்க? ஆள் வச்சு செஞ்சோம்யா. நீ நேரடியாக சண்டை கொடுத்து நாங்கள் ஆளை வச்சு அடிச்சிட்டோம். பிசாசனம் எப்படி அடித்தோம்? ஆளை வச்சு அடித்தோம். கையை தட்டு. கிளிப்பிங்ஸை போடுப்பாங்க. பிசாசு எப்படி அடிச்சீங்க? ஆள் வச்சு அடிச்சிட்டீங்க. எருசலேம்ல இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தோம். ஆமா. எபிரேயர் 11:40 வாசிங்க. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. அவர்கள்னா யாருங்க? இவ்வளவு நேரம் கபா கபா கபான் 19 வால்யூம் வந்தாங்க இல்ல, இந்த 19 வால்யூம் வந்தவங்க அவர்கள். அவர்கள் நாம்னா யாரு? நம்ம எல்லாம் சொல்லுங்க. நம்மை. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை
கைத்தட்டு. ஒன்றை 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 20 வருஷத்துக்கு மேல பைபிள் வாசிச்சிருக்கிறேன். இந்த ஒன்றைன்றது இவ்வளவு நாள் நான் கவனிக்கல. நன்மையானது, நன்மையான ஒன்று எங்களுக்கு வச்சுக்கிறேன், நன்மையான ஒன்று அப்படி போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொன்ன நன்மையான ஒண்ணுடா. அந்த ஒண்ணு என்னது? கையத்தட்டே விசேஷித்த நன்மையான ஒன்றை நமக்கென்று வச்சிருந்தாராம். சில நேரம் ஃபாரின்ல இருந்து வரவங்க எவ்வளோ பேரை கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வாரமாக இவங்க எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பாங்க. உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு வாரம் அவங்க பார்த்த யார்ட்டையுமே கொடுக்காம உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் எனக்குன்னு. இடையில எவ்வளோ பேரை பார்த்தாரு. ஆபிரகாம் பார்த்தாரு, ஈசாக்கை பார்த்தாரு, யாக்கோபை பார்த்தாரு, தாவீதை பார்த்தாரு, சாலமனை பார்த்தாரு. ஆனா ஒன்னு எனக்குன்னு வச்சிருந்தாரு. இத்தனை பேரை கடந்து வந்து அவர் அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, நமக்கென்று ஒன்றை நிர்ணயித்து வைத்திருந்தார். ஒரு அமர்ந்த மெல்லிய சப்தம். நான் வீட்டில் படுத்திருக்கும் போது, அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் பேசினாரு. சச் வண்டர்ஃபுல். என் இருதயத்தை உடைச்சிருச்சு. சொன்னார், ஜஸ்டின், நான் ஆபிரகாமை எவ்வளவு நேசிச்சனோ அதே அளவு தான் நான் உன்னையும் நேசிக்கிறேன். கேன் யூ பிலீவ் இட்? யூ ஐ டோன்ட் பாதர் வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட். இது வார்த்தை சொன்னாரு. எனக்கு அவன் எவ்வளவு முக்கியமோ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நேசமானவங்க, நீங்க எல்லாம் வந்து ஓசி டிக்கெட்டுன்னு இல்லடா. ஒன்று தெரிஞ்சுக்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம். ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஒருத்தர் 5ஆம் கிளாஸாக இருக்கலாம். திறமையுள்ளவன் யாருன்னு ஐஏஎஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் அன்பு யாரு மேலேன்னு கேட்டால் எனக்கு 2 பிள்ளை மேலே தான் சொல்லுவேன். எனக்கு ஐஏஎஸ் படித்த மூத்த பிள்ளை மேலே எவ்வளவு பாசமோ 5ஆம் கிளாஸ் படித்த பிள்ளை மேலே அந்த பாசம். எனக்கு அவன் எவ்வளோ முக்கியமோ இவன் அவ்வளோ முக்கியம். அதுதான் ஒரு தகப்பனின் இருதயம். கிறிஸ்தவம் என்பது திறமையின் அடிப்படையில் தேவனுடைய இருதயத்தை இடம் பிடிப்பது அல்ல. அது தகப்பனின் உள்ளம். ஆபிரகாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமோ ஜஸ்டின் அவருக்கு அவ்வளவு முக்கியம் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இன்னைக்கு சாயந்தரம் நான் கத்துக்கிட்டேன். ஒரு காலத்துல ஆபிரகாம் சார், ஈசாக்கு சார், சார் யாக்கோபு சார், நாங்களாம் ஓசி டிக்கெட் சார் அப்படின்னு சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது. அவர் என்ன பார்த்துட்டே ஆபிரகாம் அப்படின்னு பேசுன மாதிரி அதே டோன்ல என்ன பார்த்து ஜஸ்டின் அப்படின்னு பேசுறேன். எவ்வளவு எத்தனை டிகிரி அவனை நேசிச்சாரோ அதே அளவு டிகிரி என்ன நேசிக்கிறேன். ஆபிரகாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவனோ அதே அளவு முக்கியமானவன் நான், அதே அளவு முக்கியமானவன் நீ, அதே அளவு முக்கியமானவன் நீ. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் தகப்பனோடு இருக்கிற உறவு. ஆனா உலகம் எப்பொழுதும் திறமையின் அடிப்படையில் தான் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெறுகிறது. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற லாஜிக்க அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் மதம். எல்லாம் சொல்லுங்க. ஆன்மீகத்திற்குள்ளாக சொல்லுங்க. உலகத்தோட லாஜிக்க மெர்ஜ் பண்ணா அதுக்கு பேர் தான் மதம். சத்தமா சொல்லு. எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் கேட்டுக்காங்க. வேர்ல்டு லாஜிக்க, செக்குலர் லாஜிக்க கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கனெக்ட் பண்ணா அதுக்கு பேர் தான் ரிலீஜன். செக்குலர் லாஜிக் இது. மார்க் வந்தவன் 2ஆம் மார்க் வந்தவன் 2வது. நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா எம்டிக்கு ஃப்ரெண்டு, கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்தா எம்டிக்கு தூரம். இது வேர்ல்டு லாஜிக்கு, செக்குலர் லாஜிக்கு. அப்போ இது என்னது? குடும்பம். என்ன சொல்லுங்க? கை தட்டுங்க. குடும்பம் அப்படி வருது. ஆமாம், குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம். ஆமாம், அப்போ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இது குடும்பம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறான்? மதத்தை கொண்டு வந்து பிசாசு, பாதகன் அவன். அவன் இந்த வேர்ல்டு லாஜிக்கை கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டுட்டான், ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வந்து அதை ரிலீஜன் ஆகிட்டான். அதனால தான் இப்போ கூட உங்கள் மனசு ஆழத்தில் ஆபிரகாம் முக்கியமானவன், நான் அந்த அளவுக்கு இல்லைன்றது உங்களுக்கே தெரியாமல் சப்கான்சியஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு இருந்துச்சு. நீ ஆட்டலன்னா இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, டே எனக்கு அவன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீ முக்கியம்டா, அதே அளவு நீ முக்கியம். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் ஏதோ வந்து மல்லிகா வரைக்கும் கேமரா வச்சு படம் எடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்லறை தானே கேமரா வச்சுக்கு வரமாவிடா அப்படி நினைக்கிறியா? இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்துல கேமரா ஆன்லாண்டா இருக்கு. எப்படி ஆபிரகாம் பார்த்தேனோ உன்னை அப்படி பார்க்கிறேன்.
ஆபிரகாம் எப்படி பாதுகாத்தானோ உன்னை அப்படி நான் பாதுகாக்கிறேன். ஆபிரகாம் சொன்னதை பரலோகம் பார்த்து கை தட்டுச்சோ, அப்படி நீ பேசுறத பார்த்து பரலோகம் கை தட்டுது. நீ செய்யறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுது. நான் தேவனுக்கு முக்கியமானவன், நான் மதிக்கப்படத்தக்கவன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியம், அதே முக்கியத்துவம் வாய்ந்தவன் நான். இன்றைக்கு ஒரு வேதம் எழுதப்படும் என்றால் அதில் என்னுடைய பெயர். அங்க ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் அங்க எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கில் நான் இருக்கேன், அந்த புக்கில் நீ இருக்கிற. தகப்பனுடைய இருதயம், அந்த லவ். அப்ப தேவன் என்ன செய்யறாராம், மூத்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரெண்டாவது பிள்ளைக்கு ஒழிச்சு வச்சிருந்தாராம். அதான் சொல்றாரு, அவர்கள் நம்ம எல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு. இதுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லவா? அதாவது எல்லாத்தையும் தேவன் ஆபிரகாம் காலத்திலே முடிச்சு அன்னைக்கே சிலுவையில் அறையப்பட்டு எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுக்கலாம் தெரியுமா? அப்படி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4000 வருஷம் கழிச்சு வந்தோம்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் உப்புக்கு சப்பான்னு அர்த்தம். நான் இப்போ இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. உங்களை வந்து டின்னர் கூப்பிட்டுருக்கிறேன், ஒரு 15 பேர், அதில் நீங்களும் ஒரு ஆள். டின்னர் கூப்பிட்டும்போது நீங்கள் 7:30 மணிக்கு வர்ற ஆள் 8 மணிக்கு வரீங்க. 8 மணிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டோம். பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஒன்று வாங்கி சாப்பிட்டுன்றோம். இது எப்படி இருக்கு? நாங்கள் முடிச்சிட்டோம், நீ வந்து ஆசீர்வாதத்தை நீயும் நாங்கள் முடிச்சதில் வாங்கிக்க அப்படின்றது. இன்னொன்று சொல்கிறேன், 7:30 வர நீங்கள் 8க்கு வரீங்க, நாங்கள் 50 பேர் சாப்பிடாம உட்காந்துருக்கிறோம். நம்ம அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நீயும் நானும் வர்ற வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு சாப்பிடாம உட்கார வச்சாயா? ஒருத்தன் பரலோகத்தில் என்றாங்கள 50 பேரும் நம்ம அல்லாமல் விருந்து நடக்கல. கைய கொடுங்க சார். ஆமென். ஆமா, இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கெல்லாம் கையை தட்டி எக்ஸைட் ஆகி விசில் அடிக்க தெரிஞ்சும் அடிக்காது இருந்தான் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். அவ்வளவு முக்கியமான விஷயம் சார். சார் நீங்கள் நானும் போற வரைக்கும் விருந்து நடக்கல சார். நம்ம எல்லாம் அப்படின்னா அவர் ஒவ்வொருத்தனும் எவ்வளவு முக்கியத்துவமா யோசிக்கிறார் பாருங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே சர்வைவல் ஃபெய்த் தான் போயிட்டு இருக்கு. பூரணர் ஆகல, விருந்து ஓப்பன் ஆகல. தலைவர் நம்ம உள்ள அந்த வசந்த வாசிங்க, ரொம்ப அப்படியே தேன் பாயம் அந்த வசனா. நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நமக்கென்று முன்னதாக God had planned something better for us, something better for us, so that only together with us they be made perfect. கையத்தட்டு. God had planned something better for us, something better for us. தேவன் நமக்குன்னு பெட்டரா ஒன்று வச்சிருந்தாராம். அது எதுக்குன்னா நம்ம இல்லாம அவங்க பூரணர் ஆகாதபடிக்கு. நம்ம வந்தாத்தான் அவங்க பூரணம். சீக்கிரம் வாப்பா, விருந்து நீ வந்தாத்தான்பா நடக்கும். போதும்பா, கையை தட்டி வந்துரு. ஆமென். இதெல்லாம் எந்திரிச்சுட்டே கை தட்டலாம் சார். ஆமென். பரவாயில்ல, உட்காந்துக்க. புரியுதா? சாமுவேல் ஒரு பெரிய விருந்துல கலந்து கொண்ட போது சவுல் நாளை வருவான் என்று சொல்லி சவுலுக்காக ஒன்றை எடுத்து வைத்தான். ஒரு பெரிய தொடச்சந்து, ஒரு பெரிய வந்து என்ன பீஸ், லெக் பீஸா, தொடக்கறி. ஆமாம், நல்லா கும்முன்னு எடுத்து முந்தின நாள் நைட்டே உள்ளே வந்திருக்காப்புல. கிச்சனுக்குள்ளே வந்து என்ன போயிட்டுருக்கு, எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு நாளைக்கு சவுல்னு ஒருத்தன் வருவாயா. வந்த உடனே தம்பி நல்ல பீஸ் ஒன்று காட்டு. ஐயா அதாங்க என் தட்டில் நீங்கள் ஏன் சாப்பிடு, எனக்கு இல்லை, தனியாக எடுத்து வை, நாளைக்கு ஒருத்தன் வருவான் உனக்கு கொடு. சரி, கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் 35 பேர் தான் இதில், 30 பேர் நம்ம தான் இதில் விருந்தில். ஆனால் கர்த்தர் 31 வரும் அப்படின்ட்டு உட்காந்துண்ணா. எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சவுல் வரான். ஐயா கழுதையை காணோம். கர்த்தர் நான் சொன்னவன் இவன் தான், பாப்பா கழுதை அப்புறம் பார்ப்போம், மானம் முடிப்போம் வா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே வந்து திரும்பி சொல்கிறான், நான் நேற்று நைட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து கொண்டு வான்றான். ஆமென்.
உனக்கு எனக்கு அப்படித்தான். எல்லாம் அப்புறம் ஈஸா கேட்க உட்காந்துருக்கும் போது நம்ம உள்ளே போகிறோம். ஐயா கழுதை அப்படின்னு உள்ள நுழையிறோம். ஐயா லவ் மேட்ரு அப்படி தானே வந்தாங்க பல பேர். ஐயா அந்த பொண்ணு நானும் சேர்ந்து வளைச்சுப்பீங்க, வா கழுதையை தேடியா வர, வா சப்புன்னு கன்னத்தில் போடு, வா. கழுதையை தேடி வந்தவுடனே தேவன் வந்து ஆமாம் சிறுத்தை ஆகிட்டார். கொள்ள பேர் கழுதையை தேடிலாம் ஜெயிச்சுக்கிறாங்க. அதாவது குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மருமக, இதெல்லாம் கழுதையை தேடி வருது. ஆமாம் எல்லாருமே காலத்தில் தான் வந்தவொன்னே திரும்பி சொல்கிறேன், நான் எடுத்து வச்சுருக்கேன், கொண்டு விடாத, கொண்டு வந்து சகால் நினைக்கிறாங்க. நான் பார்க்குறேன், சார் நான் வருவேன், எல்லாம் தெரியும். எடுத்து சாப்பிடு, இது உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டது. அதுதான் விருந்தின் மரியாதை. தேவன் ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் அழைத்தார். ஆபிரகாமை நேசித்தது போல நம்மையும் நேசித்தார். ஆபிரகாம் கொடுத்த அதே கனமும் மரியாதை உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தார். ஆகையால் விசேஷித்த நன்மையானது ஒன்றை, ஒரு தகப்பை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது 6 பிள்ளை இருக்குன்னா 6 பிள்ளைக்கு வாங்கிட்டு வரான்னா 6 பிள்ளை லேட்டாக வருதுன்னா ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவானா? இருடான் பீரோ எடுக்க மாட்டான். அப்படித்தான் எங்கள் அப்பா எடுத்தார். யாருக்கு